திருப்பலி முடிந்தது. அனைவரும் சென்று வாருங்கள். பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே. ஆமென். ம் சரிடா, நான் அப்புறமா கூப்பிட்றேன். அப்பாப்பா கேண்டில்ப்பா. டேய் வீட்டில் இருக்குது இல்லடா. சும்மா இரு, நான் போய் வாங்கிக்கிட்டோம். இல்லடா போய் வாங்கிக்க. ஏங்க ஜோன்ஸ் அப்பா என்ன வேலை செய்கிறாருன்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அவன் வேற வளர்ந்துட்டான். இந்த அடிதடியெல்லாம் விட்டுட்டு வேற ஏதாவது தொழில் பண்ணலாம்ல. ஒரு நாள் உங்கள் அப்பா உனக்கோசரம் தன்சேகர்கிட்ட இருந்து வெளியே வந்து சொந்தமாக ஃபாஸ்ட் ஃபுட் வைக்கலான்னு முடிவு பண்ணான். ஹலோ கோபி, சொல்கிறா. என்னாச்சு கேட்டியா? நீ சொன்ன கடையில் தான் போய் கேட்டு பார்த்தேன். பழைய நகைக்கெலாம் அந்த ரேட்டு வராதுன்ட்டு 50,000 குறைச்சிட்டான். எப்படி பார்த்தாலும் கடை வைக்கிறதுக்கு இன்னும் 3 லட்ச ரூபா தேவைப்படுதுடா. அது இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள. நம்ம டேவிட் குணாகிட்டெல்லாம் கேட்க வேண்டியதானே? எவங்கிட்ட கேட்டாலும் என்னடா அவன் ஒன்றே கேட்குறான்னு என்னமோ நான் ஊரை விட்டு ஓடி போகிற மாதிரி அவன் ஓடணும். என்ன பண்ண சொல்கிற? தனாண்ணா யார்? நம்ம தனாண்ணா கூட 20 வருஷம் வேலை பார்த்த முருகேசாமி. அவர் போய் கல்யாணத்துக்கு 10,000 தான் கொடுத்து அனுப்பிச்சாரு. என்ன பண்ணுறதுன்னே தெரிலடா. சந்தையெல்லாம் அப்படியே குறையுது. சரி, வேற யார்கிட்ட கேட்கலாம்? கொஞ்சம் யோசிச்சுட்டு அப்புறம் நான் கூப்பிட்றேன். ஓகே சரிடா. காலங்காத்தால டொக்கு டொக்கு டொக்குன்ட்டு உங்களுக்கெல்லாம் நேரங்காலமே இல்லையாடா? டொக்கு டொக்குன்னு சத்தம் வருதுன்னா அப்படிதான் வரும். அதான் மாசம் 30,000 சொல்லையா வாங்குறீங்களே. இதை முடிஞ்சிடும், கிளம்பிடுவேன். அவருக்காரனுங்க 5,000 தான் தரேன்னு சொன்னானுங்க. நான் தான் முடியாதுன்னு சொல்லி 10,000 ரூபாய்க்கு பேசி முடிச்சிருக்கேன். சந்தோஷம் தானே கோபி? சரிண்ணே.